ஏன்னா எதுவுமே தெரியாம பண்ணையார் ஆளுங்க ஃபாலோ பண்ணி வரமாட்டாங்க. சண்முகம், இனிமேதான் நாம சிவகாமிய காப்பாத்தணும். சிவகாமிய பிடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்ப இவங்களை எங்கம்மா கூட்டு போறது? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கு? அங்க எப்படிமா? சண்முகம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேனு, உன் அம்மா உன் கூட இருந்தா சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம்தான். குட். இதப்பா, ஆனா ஒண்ணு ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா அம்மான்னு அவளை கூப்பிட்டு ஏமானத்தை வாங்கிடாத, புரிஞ்சுதா? இல்ல இல்ல, கூப்பிட மாட்டேன். அம்மா என் பக்கத்துல இருந்தாலே போதும். ஓகே, ரைட். சண்முகம், அம்மா நீ தேனை கூப்பிட்டுட்டு வந்த மாதிரியே போ. நான் சிவகாமியை கூட்டிட்டு வரேன். தேனு, போலாமா? வா. சிவகாமி, போலாமா? சரிங்கம்மா. இந்தாப்பா. பாத்து விக்ரம், பாத்து விக்ரம். ஸ்லோ, மெதுவா. பிரீத்தி, ஏன் என்கிட்ட சொல்லாம போன? அதான் ஏற்கனவே போன்ல சொன்னனே தம்பி, சொன்னா பரிகாரம் பழிக்காதுன்னு. அங்கிள், நீங்க அமைதியா இருங்க. அது மத்தவங்க கிட்ட, என்கிட்ட ஏன் சொல்லாம போன? நான் பரிகாரம் பண்ணதே உங்களுக்காக தான். அப்போ உங்ககிட்ட தானே சொல்லக்கூடாது அப்படின்னு யார் சொன்னது? அது அந்த குறி சொல்ற அம்மா சொன்னாங்க. ஆமா ஆமா, குறி சொல்ற அம்மா சொன்னாங்க. அப்படி என்னதான் வேண்டுதல் உனக்கு? ஏதாச்சும் அங்க பிரதட்சணை பண்ணியா? அதான் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றேன்ல, அதே கேக்குறீங்க. சரி, கேக்கல. ஐயா, அந்த பிரசாதம் ஏதோ இந்த அம்மா. பிரீத்தி, நீ தானே கோவிலுக்கு போன, அவர் என்ன பிரசாதம் கொடுக்குறாரு? அவரு தான் கூட போனாரு. அதுவும் இல்லாம அவளுக்கு என்ன பாக்கெட்டா இருக்கு? இல்ல மாப்ள, இப்பெல்லாம் சுடிதார்ல கூட பாக்கெட் வச்ச மாதிரி வருதான். அங்கிள், தேவையில்லாம பிரீத்தியை டவுட் படாதீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ரீஜா என்ன சொன்னா? பிரீத்தி அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்கான்னு சொன்னால. எதுக்கு நீங்க மாறி மாறி அவளை சந்தேகப்பட்டு இருக்கீங்க? எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தப்பான கண்ணோட்டத்தோட தான் பாக்குறீங்க. அதான் உங்க பிரச்சனையே. பிரசாதம் எடுத்துக்கங்க. பிரீத்தி, என்னது இது புது பழக்கம்? என்ன புது பழக்கம்? உனக்கு என்ன பண்ணுனே தெரியலையா? இல்ல நடந்ததுதான் மறந்து போயிட்டியா? ஐயோ, பிரீத்தி அக்கா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. வெச்சு விடு பிரீத்தி. அதுவா? எல்லாருக்கும் கூடுமா? Thank you. வேணாம். சாமி பிரசாதம் வேணானா விட. பிரீத்தி, வெறும் விபூதி மட்டும் தானா? லட்டு, பூந்தி, கல்கண்டு எல்லாம் கொடுக்கல? போனது பிள்ளையார் கோயில், அங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொழுக்கட்டை அத நான் சாப்பிட்டேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். சரி பிரீத்தி, நான் வச்சு விடுறேன். இல்ல, நான் வச்சிருக்கேன். சரி, நான் வச்சு விடுறேன். அப்பதான் உனக்கு சந்தோஷம்.
ஐயோ, ஸ்டேஜா இருக்கும்போதே தேன்மொழிக்கு பொட்டு வச்சுட்டு இருக்கான். இது நல்லதுக்கு இல்லையே. பாட்டி விக்ரம், பாட்டி எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நல்லா இருக்கியாப்பா? எப்படி பாருக்கு உடம்பு? பரவாயில்ல பாட்டி. அத்தை, ஆ, ஃபாரின்ல இருந்து வரும்போது மாப்பிளைக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? கொடுங்க கொடுங்க கொடுங்க. வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏயா, இதுக்கு தான் நான் போடணும் ஃபாரினுக்கு. ஐயோ, அம்மா வேலையெல்லாம் முடிஞ்சதாம்மா? முடிஞ்சது சந்திரிகா. பாட்டி ஸ்ரீஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். பாட்டி ஆ? உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும் பாட்டி. விக்ரம், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா கேக்குறேன்ப்பா. வந்த உடனே வீட்டுக்குள்ள கூட போகாம வெளியில இருந்தே பஞ்சாயத்து பண்ணணுமாப்பா? நீ இரு, நான் கேக்குறேன். சாரு, ஹர்பஜன், எப்படி இருக்கீங்க? சென்னையெல்லாம் சுத்தி பாத்தீங்களா? பார்த்தோம். இல்லே பாட்டி, எங்களுக்கு நிறைய இடம் விக்ரம் சுத்தி காட்டலே. அவனுக்கு ஆபீஸ் வேலையே சரியா இருந்திருக்கும்பா. அதுவும் இல்லாம அடி வேற பட்டிருக்கா, அதனாலதான். ஆமா பாட்டி. அத்தை, முதல்ல நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரி, வா. வாங்கம்மா. அட, நம்ம ஆடிட்டரு. வணக்கம்மா. வணக்கம். கரெக்ட் டைம் வந்துட்டீங்களே. ஆமாம்மா. வணக்கம்மா. வணக்கம். என்ன பேரு? சிவகாமிமா. சிவகாமி. நல்லா இருக்கு. அம்மா, யார் இவங்க? ஓ, சொல்ல மறந்துட்டேனே. நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன். எந்த வேலைக்கு? வீட்டு வேலைக்கு தான். அதான் நாகு இருக்காளேம்மா. நாகுவோட குழந்தைக்கு உடம்புக்கு முடியாம இருக்குன்னு நீ தானே அன்னைக்கு சொன்ன. முன்ன மாதிரி வேலைக்கு வர முடியலன்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். அதனாலதான். அத்தை, நல்ல வேலை செஞ்சீங்க அத்தை. அந்த நாகு வராதனால உங்க பொண்ணு எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டுறா. அப்ப இந்த அம்மாவை வர சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. பாவம், அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரியும் இருக்கும், நம்ம தேவைக்கு ஆள் சேர்த்த மாதிரியும் இருக்கும் இல்லையா? ஆமா அத்தை. சரிம்மா, நான் அப்ப ஆபீஸ் போறேன். ஐயோ, சாப்பிட்டு போங்க. இருக்கட்டுமா அங்கிள், இல்லம்மா, சாப்பிட்டு போங்க அங்கிள். இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இன்னொரு நாள் சாப்பிடுறேம்மா. சரி, நான் சரி, வரேம்மா. சரி. கல்பனா, அவங்களுக்கு என்னென்ன வேலைங்கிறது கொஞ்சம் அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் சொல்லி கொடுங்க. சரிங்க அத்தை. போமா, வாங்க. போ. வாங்கம்மா. வா வா வாங்க வா. பாட்டி. பாத்து வாங்க, பாத்து. வாங்க. பரவாயில்ல பாட்டி. சமையல் நல்லா செய்யணும். பாத்து என்ன? அண்ணா, பாத்து ஏறு. நான் ஊர்ல எல்லா சமயத்துல என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். மேடம், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சொல்றேன். ஸ்ரீஜா, என்னாச்சு? என்ன அந்த புது வேலைக்காரி வந்ததுல இருந்து யோசிச்சுட்டே இருக்க? இல்ல மேடம், எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அதான். என்ன, அந்த சிவகாமி பிரீத்தியோட அம்மாவா இருக்குன்னு தானே யோசிச்சுட்டு இருக்க? ஆமா மேடம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த சிவகாமி வந்த உடனே
நாம எல்லாரும் புதுசா பாக்குற மாதிரி பார்த்தோம். அந்த சிவகாமியும் அப்படிதான் பார்த்தா. ஆனா பிரீத்திய பார்க்கும்போது மட்டும் ஏற்கனவே அவ கூட பழகுன மாதிரி இருந்தது. எப்படி மேடம்? ஸ்ரீஜா, எனக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கு. சந்திரிகா, உனக்கு கண்ணு தான் பெருசு பெருசா இருக்குது, அந்த அளவுக்கு அறிவு இல்ல. இல்ல, நான் ஏன் சொல்றேன்னா, அந்த சிவகாமிக்கும் பிரீத்திக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வரல. முகஜாட கூட வேற வேற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா எப்படி பிரீத்திக்கு அம்மாவ முடியும்? யோ லூசு, எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க? ஏன் பிரீத்தி ஒருவேளை அவ அப்பா மாதிரி கூட இருக்கலாம்ல? இருக்கலாம். ஏன்னா நான் கிருபாவை கூட்டிட்டு போய் இதான் என் பொண்ணுன்னு சொன்னா ஒருத்தன் நம்ப மாட்டான், வேற ஒருத்தன் பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ கிருப்பாவுக்கு நீ அப்பா இல்லன்னு சொல்றியா? ஐயோ சந்திரிகா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லமா, முகஜாட ஒத்து போலன்னு தான் சொல்றேன். இத பாரு, நான் உன்னை சாவடிக்கிறதுக்குள்ள மரியாதையா இங்க இருந்து போயிடு. இல்ல உன் போட்டோவுக்கு நான் மாலையை போட்டுருவேன். சந்திரிகா, ஏமா இந்த கொலவெறி? போ, வெளியில போ. போய வெளியில. போறேன். நல்ல வேலை ஓங்கன கையை அடிக்கல. மேடம் விடுங்க மேடம். இப்ப நம்ம பிரச்சனை என்ன? அந்த பிரீத்தியோட அம்மாவை பாட்டி நமக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. மேடம், பிரீத்தி அவங்க அம்மாவை வெளியில பார்க்க போனப்போ நாம தானே ஃபாலோ பண்ணி போனோம். ஆமா, அவங்களே இங்க கொண்டு வந்துட்டா இந்த பிரீத்தி வெளில போக மாட்டால, அதனால எந்த பிரச்சனையும் வராதுல. அதுக்காக தான். ஆமால, பிரீத்தியா நடிக்க வைக்க இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்ததும் பாட்டி தான். இப்போ அம்மாவை கூட்டிட்டு வந்ததும் பாட்டி தான். இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? யாருக்காக பண்றாங்க? கல்யாணத்தை பத்தி ஏன் எதுவுமே பேசாம இருக்காங்க? இது எல்லாத்துக்கும் பதில் தெரியவே இல்லை மேடம். இது எல்லாத்துக்கும் ஒரே பதில். இப்ப வந்திருக்கிற அந்த சிவகாமி தான். இந்த சிவகாமிய புடிச்சு பிரீத்தியா நடிச்சிட்டு இருக்கிறவ பிரீத்தி இல்ல, அவ பொண்ணுதான்னு எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கணும். அப்பதான் இவ யாரு, எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியில கண்டிப்பா அவளால உண்மைய மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படி சொல்லல, அந்த உண்மையை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த சிவகாமி பிரீத்தியா நடிச்சிட்டு இருக்கோளோட அம்மான்னு நம்ம நிரூபிக்கணும், அதானே மேடம்? ஆமா. அப்போ சரி மேடம், அது ரொம்ப ஈஸியான வேலை, தாராளமா பண்ணிடலாம் மேடம். தேனு, உனக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது. பிரீத்தி மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் அமைதியாவது இருக்க கூடாது? நான் அமைதியா தானே இருக்கேன். என்ன அமைதியா இருந்த? விக்ரம் உன் தோள்ல கைய போட்டு நடந்தத ஸ்ரீஜாவும் என் பொண்ணு சந்திரிகாவும் சேர்ந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, அத போட்டோ விடு. இன்னும் ஒரு 4 நாள் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. அதுக்கப்புறம் பிரீத்தி குணமாயி வந்துருவா. நான் அவளை வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். சண்முகத்துக்கிட்ட நம்பி விட்டுட்டு போனது ரொம்ப தப்பா போச்சு. பேசாம உன்னையே என் கூட கூட்டிட்டு போயிருக்கணும். முழுசா பிரீத்தி குணமானதுக்கு அப்புறம் கூட வந்திருக்கலாம். எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. என்ன, விக்ரம் தான் விடமாட்டான். அடுத்த பிளைட்டை பிடிச்சு அவனும் அங்க வந்திருப்பான். நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னே நினைப்போம். கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். சிவகாமி, அம்மா, நீ அப்படி வா, சுத்தி வா. உள்ள வா. சொல்லுங்கம்மா. சிவகாமி, இங்க இருக்கிற கொஞ்ச நாள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என் பொண்ணு சும்மாவே ஏதாவது நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருப்பா.
அவகிட்ட ரொம்ப உஷாரா நடந்துக்கணும். அப்புறம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட கேளு. சரி ஓகே? சரி. அதிகபட்சம் இன்னொரு 5-6 நாள் தான். அதுக்குள்ள இங்க ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். பிரீத்தி குணமாயிடுவா. ஓகே? சரிங்கம்மா. சரி. தேனு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. பண்ணையார நினைச்சு பயப்படுறியா? பண்ணையாரையும் அவங்க ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இனிமே பண்ணையார் மூலமா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க 2 பேரும் ஏதாவது பேசணும்னா கூட யாருக்கும் தெரியாம கதவை பூட்டிக்கிட்டு பேசுங்க. அப்படி முடியலன்னா ஏன் ரூம்ல வந்து பேசுங்க. மற்றபடி வெளியில நின்னோ எல்லாரும் முன்னாடியும் நின்னோ தயவு செஞ்சு பேசிடாதீங்க. சரி சிவகாமி, இன்னொரு முக்கியமான விஷயம். விக்ரமுக்கு பிரீத்தி மேல நல்ல வெறுப்பு வரணும். அந்த மாதிரி தேனை கொஞ்சம் நடந்துக்க சொல்லுமா. உன் கண்ட்ரோல்ல வச்சு பாத்துக்கோ. ஓகேயா? சரி சரிங்கம்மா. புரிஞ்சுதா? ஓ விக்ரம், உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்க? பிரசாந்தோட மாமா வீடு இங்க இருக்கு. அங்க போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலான்னு போயிருக்காங்க. ஏன் நீ போல? இல்ல பாட்டி, நான் மெயில் அனுப்பணும். சொல்லி இருந்தா நான் அனுப்பிச்சிருப்பேன்ல. பரவாயில்ல பாட்டி. அம்மா நீங்க இருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். பரவாயில்ல, நானே பண்றேன். நாகு இருக்கும்போது கூட நான் தான் எல்லாருக்கும் பரிமாறினேன். சும்மா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் சாப்பிடலன்னா நல்லா இருக்குமா? நீங்க உட்காருங்கம்மா. பரவாயில்லங்க, நான் எப்பவுமே இப்படித்தான். நீங்க உட்காருங்க. அவங்க எல்லாருக்கும் சரியா பரிமாறுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க உட்காருங்க. பிரீத்தி, அவங்க நல்லா பரிமாறுவாங்கன்னு சொல்ற? அப்போ முன்னாடி அவங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா? நல்லா தெரிஞ்சிருக்கு. அதான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றா. ஒருவேளை இவங்களுக்கும் பிரீத்திக்கும் ஏதாவது உறவு முறை இருக்குமோ? இல்ல, அவங்கள பார்த்தாலே நல்லா சமைக்கிற வேலை, சாப்பாடு பரிமாறுற வேலையெல்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. அதான் சொன்னேன். ஒருத்தரை பார்த்தாலே எல்லாமே சொல்லிடுவியா? நீ என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலியா? ஏ என்னடி பிரச்சனை? சாப்பிட வந்தோமா, சாப்பிட்டோமா, போனோமான்னு இல்லாம பிரச்சனை பண்ணணுனே வந்திருக்கேடி. கல்பனா நீ உட்காரு. சிவகாமி நீ பரிமாறி எல்லாருக்கும். சரிங்க. போடு. திருப்பி வை. அம்மா, ஜாங்கிரி வேற எங்க இருக்கு? என்னாச்சு? இல்ல, அம்மாக்கு மட்டும் ஜாங்கிரி வைக்கல. அதான் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் போய் எடுத்துட்டு வருவேன்ல. ஐயோ, அத்தைக்கு இல்லையா? ஸ்வீட் இப்பதானே ஆர்டர் பண்ணிருக்கேன். சரி அத்தை, இந்தாங்க, இதை நீங்க வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் ஸ்வீட் சாப்பிட்றதையே குறைச்சிக்கிட்டேன். பரவாயில்ல சிவகாமி, நீ பரிமாறு வா. எல்லாருக்கும் பரிமாறு. இந்தாம்மா, அவங்க எல்லாருக்கும் போடு. இந்தா இத போடு, சாப்பிட்டு.
போதும். கொஞ்சமா வைங்க. அம்மாவுக்கு ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் அம்மா சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. நாம தினம் இங்க விதவிதமா சாப்பிட்றோம். ஆனா அம்மா தான் பாவம். சரி, இதை அம்மாவுக்கு எடுத்து வைப்போம்.